ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து டே 12 ஆஃப் மிஷன் யூபிஎஸ்சியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஜியாகிரஃபியில் என்ன டாபிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸில் நம்ம எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் தவிர மற்ற மூணும் பார்க்குறோம். டெனுடேஷன், வெதரிங், மாஸ் மூமெண்ட், வால்கானிசம், அப்புறம் பிளேட் டெக்டானிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக் சைக்கிள்லேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ராக் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக் ராக்ஸ், இந்த மூணு ராக்ஸுமே வந்து ஒன்று மாற்றி ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ இக்னியஸ் ராக்ஸை நம்ம பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா இது கூலிங் ஆஃப் மேக்மானால ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக்கான ராக்ஸ். ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஏதாவது ராக், ஈவன் செடிமெண்ட்ரி ராக்கே கூட செடிமெண்ட்ஸாக மாறி அந்த செடிமெண்ட்ஸ் வந்து லித்திஃபிகேஷன் ப்ராசஸில் ஹார்டன் ஆகிறது வந்து லேயர் பை லேயராக லித்திஃபிகேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும்போது அது ஹார்டன் ஆகி ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகுது, செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த எல்லா ராக்ஸுமே வந்து ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால அதில் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ் உருவாச்சு அப்படின்னா அது மெட்டாமார்பிக். மார்ஃப்னா சேஞ்சு, மெட்டானா ஸ்டேட், மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேசிக்காக இது ஒன்று மாற்றி ஒன்று ஃபார்ம் ஆகுது. இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை solidification of magma or lava. Sedimentary rocks வந்து the deposition and compaction. இது first statement correct. Second statement வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து so igneous rocks வந்து பார்த்தீங்கன்னா they do not contain fossils while sedimentary rocks often contain fossils. correct. so sedimentary rocks வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேயர் பை லேயராக தானே ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது, அதில் மண் டெபாசிட் ஆகுது, திரும்ப அடுத்த லேயர். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு அனிமல் செத்துருச்சுன்னா அதை சுற்றி வந்து டெபாசிட் ஆகிடும். அதனால செடிமெண்ட்ரி ராக்ஸில் எப்போவுமே ஃபாசில்ஸ் வந்து இருக்கும். நம்ம அரியலூரில் கூட டைனோசர் போன்ஸ் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் தான் கிடைச்சிது. அரியலூர் சிமெண்ட்டுக்கு ஃபேமஸ், அது உங்களுக்கு தெரியும். இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹார்டர் தென் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஆல்வேஸ் கிடையாது, ஜென்ரலி ஹார்டர் பட் நாட் ஆல்வேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து குவாட்சைட் அப்படின்னு ஒரு ராக் இருக்கு, அது வந்து சாண்ட்ஸ்டோன் மெட்டமார்பிசிஸ்னால வர்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்டர். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி ஹார்டர், ஆல்வேஸ் ஹார்டர் கிடையாது. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே. வித் ரெஃபரன்ஸ் டு ராக் சைக்கிள், மெட்டமார்பிக் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்ட் when existing rocks are subjected to high temperature and pressure without melting. ஓகேங்களா? ஸோ கரெக்ட். மெல்டிங் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூலாமல் இக்னியஸ் ராக்ஸ் ஃபார்ம் ஆகும். செடிமெண்ட்ரி ராக்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டைரக்ட்லி இன்டு இக்னியஸ் ராக்ஸ் வித்தவுட் பாசிங் த்ரூ மோல்டன் ஸ்டேஜ். கிடையாது. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் பாசிங்ல தே டெஃபினெட்லி ஹாவ் டு மெல்ட். டெஃபினெட்லி பாஸ் த்ரூ மோல்டன் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஓகே. அடுத்து, igneous rocks can be transformed to sedimentary rocks through weathering, erosion, deposition, lithification. கரெக்ட். இந்த ப்ராசஸ் தான். வெதரிங் ஆகும், இல்லை எரோஷன் ஆகும், அதுக்கப்புறம் எரோஷன் டெபாசிஷன் ஆகும், அப்புறம் லித்திஃபிகேஷன். ஸோ வெதரிங் ப்ளஸ் லித்திஃபிகேஷன், எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் ப்ளஸ் லித்திஃபிகேஷன். இது வந்து ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ், அது கூட லித்திஃபிகேஷன் ஆகும்போது நடக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் 1 and 3 only. Okay. At the team of geologists studying crustal deformation concluded that large scale folding and faulting of earth crustல large scale folding and faulting நடக்குது. They are manifestation of diastrophism. So earthோட மூவ்மெண்ட்டை ரெண்டா பிரிப்போம், diastrophism and sudden. இது வந்து ஸ்லோவா நடக்குது, நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி. சடனா நடக்கிறது earthquake, volcanism. இது எல்லாமே diastrophism and sudden. It leads to the formation of fold mountains such as Himalayas and Alps. ஆமா, இது ரொம்ப slow process. Mountain building orogeny சொல்லுவோம். கரெக்ட். It results in the upliftment and subsidence of land masses. அதுவும் கரெக்ட். It is responsible for the generation of magma. ஸோ மேக்மா வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்மேஷன் வந்து அது வந்து ஒரு தெர்மல் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ மேக்மா வந்து ஃபார்மேஷன் வந்து ஒரு தெர்மல் ப்ராசஸ், அது ரெக்வயர்ஸ் மெல்டிங். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ thermal process, not diastrophic process. So 1 and 2 only. So magma formation வந்து it is a thermal process and இது mantle நடக்கும். Okay, it occurs in mantle. அடுத்து,
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி சைட்டட் அஸ் எவிடன்ஸ் ஆஃப் பிளேட் டெக்டானிக்ஸ். ஸோ பிளேட் டெக்டானிக்ஸ் தெரியும், அதுக்கு முன்னாடி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி இருந்துச்சு. அந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் இருக்கிற ஃப்ளாஸ் நம்ம சரி பண்ணதான் பிளேட் டெக்டானிக்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்னு ஒரு இது இருக்கு. மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ்ல சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். ஸோ ஓஷானிக் பிளேட்ஸ் ஆர் கிரியேட்டட் அண்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல ரெண்டுமே வந்து ஈக்குவலா இந்த சைடு போகும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும், ஏன்னா ஈக்குவல் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன். கரெக்ட். ஸோ ஃபாசில் அசம்பிளேஜஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ். கரெக்ட். ஏன்னா இது வந்து நீங்கள் வெக்னஸ் தியரி தானே அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி இல்லை, இது இருந்துச்சு. பிளேட் டெக்டானிக்ஸ்லையுமே கான்டினென்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது பிரிஞ்சு போனதுனால ஃபாசில்ஸ் வந்து சேமாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் மடகாஸ்கரும் வெஸ்டர்ன் காட்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதுக்கப்புறம் அந்த ஆப்பிரிக்கா கினியாவுக்கும் சவுத் அமெரிக்காவில் இருக்கிறது அதெல்லாமே. அக்கரன்ஸ் ஆஃப் டீப் ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ் அலாங் சப்சிடன்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா. ஸோ எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ் வந்து சப்டக்ஷன் ஜோனில் அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் வேரியேஷன் இன் மான்சூனல் ஃபால். மான்சூனுக்கு இதுக்கு சம்மந்தம்லாம் கிடையாது. ஸோ 1, 2 and 3. ஓகேங்களா. அடுத்து, ஸோ அ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் எக்ஸாக்ட்லி அபோவ் த சப்டக்ஷன் ஜோன். ஸோ சப்டக்ஷன் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்வர்ஜிங் பிளேட் பவுண்டரியில் இருக்கும். ஸோ கன்வர்ஜிங் பிளேட் பவுண்டரியில் உங்களுக்கு லெஸ் டென்ஸ் பிளேட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஷியானிக் மோர் டென்ஸ் பிளேட் வந்து சப்டக்ட் ஆகும். ஸோ ஜென்ரலாக ஓஷியானிக் பிளேட் அது வந்து இட் வில் சப்டக்ட். ஓகேங்களா. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும்? டீப் சீ ட்ரென்ச் உருவாகுமா? ஆமாம், நிறையா மரியானா ட்ரென்ச்சு, ஜாவா ட்ரென்ச் இதெல்லாமே இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டோட சப்டக்ஷன் ஏரியா, அந்த பிலிப்பைன்ஸ் பிளேட் அந்த இடத்துல சப்டக்ஷனில் தான் நடக்கும். எஸ். ஃப்ரீக்வெண்ட் ஷாலோ எர்த்குவேக்ஸ் ஒன்லி, இந்த ஒன்லி தான் தப்பு. ஓகேங்களா. ஸோ போத் டீப் ஃபோக்கஸ் அண்ட் ஷாலோ ஃபோக்கஸ். ஸோ டீப் ஃபோக்கஸ்னால் ரொம்ப ஆழத்தில் ஃபோக்கஸ் இருக்கும், ஷாலோ ஃபோக்கஸ்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் அது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஓகே. செயின் ஆஃப் ஆக்டிவ் வால்கனோஸ், எஸ், இதுவும் பாசிபிள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃபோல்டு மவுண்டன்ஸ் parallel டு த ட்ரென்ச், எஸ். இந்த கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரிஸ்னா ஃபோல்ட் மவுண்டன்ஸ் லைக் ராக்கீஸ், ஆண்டீஸ், ஆல்ப்ஸ் அண்ட் ஹிமாலயாஸ் இது இருக்கும். ஸோ 1, 3 and 4. Okay, so consider the following. Orogenic movements are mainly horizontal in nature. Orogeny-na, orona mountain, geny-na genesis. அது mountain building forces அப்படின்னு சொல்லுவோம். அது they are horizontal. Correct தான். Okay. Epirogeny movements are responsible for the formation of plateaus and basins. அதுவும் correct தான். Earthquakes are always associated with volcanic eruptions. கிடையவே alwaysங்க தப்பு. They are also associated. ஆல்சோங்கிறது கரெக்ட். ஸோ volcanic eruptions, டேம்ஸு, மைனிங் எக்ஸ்ப்ளோஷன், சப்டக்ஷன், இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ 1 and 2 ஒன்லி. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்னால ஒன்லி 2. சிக்ஸ்த் ஸ்டேட். ஓகே, சிக்ஸ்த் கொஷின்ஸ் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ 26 கொஷின்ஸ். ஸோ அடிஷ்னல் போனஸ். ஓகேங்களா. ஃபார்மேஷன் ஆஃப் ரிஃப்ட் வேலி சச் அஸ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலி இஸ் primarily due to tensional forces causing normal faulting. ஓகேங்களா. ஓகே. ஸோ பேசிக்காக வந்து கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரி, டைவர்ஜன் பிளேட் பவுண்டரின்னு பார்த்தோம். மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் வந்து ஓஷன் டைவர்ஜன்ஸ். ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்டினென்ட் டைவர்ஜன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆப்பிரிக்காவில் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ரிஃப்ட் வேலி ஃபார்ம் ஆகும்.
இந்த இடத்துல நிறைய லேக்ஸ் இருக்கும். தே ஆர் கால் ரிஃப்ட் வேலி லேக்ஸ். ஸோ பேசிக்காக ஆஃப்ரிக்கா ஆஸ் அ கான்டினென்ட் இஸ் ஸ்பிளிட்டிங் இன்டு டூ. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் காஸ்ட் டியூ டு டென்ஷனல் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து தே ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகே. ஸோ அலாங் divergent plate boundary. சரிங்களா. ஓகே. So with reference to earthquakes and volcanism, which of the following are correct? Most earthquakes occur along plate boundaries. So most earthquakes, yes, comparatively the ratio. Volcanic eruptions are common at both convergent and divergent plates. Yes, இது ரெண்டுமே common. All volcanoes are associated with plate boundaries. இது தப்பு. ஆல்ங்கிறது தப்பு. ஏன்னா there are intraplate volcanoes and hotspot volcanoes. ஹவாய் வந்து பார்த்தீங்கன்னா hotspot volcano. ஒரு volcanic hotspot இருக்கு அதனால. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ராங். ஏன்னா நாட் கரெக்ட் கேட்டிருக்கு. earthquake release energy release stored elastic strain energy, அதுவும் கரெக்ட். ஓகே. Next question. Weathering involves disintegration and decomposition of rocks in situ without any transportation. Yes, weathering does not involve transportation. Correct. Exogenic forces are primarily driven from the Earth's interior. தப்பு. Earth's interior வந்து endogenic forces. Exogenic forces வந்து atmosphere. Chemical weathering is more dominant in hot and humid regions. Correct. Okay. ஏன்னா ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகம். ஹியூமிடி இது வந்து பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு ஹைட்ராலிசிஸ், ஆக்சிடேஷன் எல்லாமே. ஸோ ஹாட்டாக இருந்ததுன்னா ஆக்சிடேஷன், அதுக்கப்புறம் வந்து கார்பனேஷன் அதெல்லாமே. ஓகேங்களா. ஓகே. டெவலப்மெண்ட் ஆஃப் டார்ஸ் அண்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் டோம்ஸ் இன் கிரானைட் டெரைன்ஸ். இது எல்லாமே இதெல்லாம் எக்ஸோஜெனிக் ப்ராசஸோட அசோசியேட்டட் அப்படின்னு. ஸோ டார்ஸ் அப்படின்னா நிறையா கல் உடஞ்சி அடுக்கின மாதிரி இருக்கும்ல, அதுதான் டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெதரிங்னால. ஸோ பேசிக்காக இது ஒரு ரேட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, இது ஒரு ரேட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு ஃப்ராக்சர் பிளான் கிரியேட். இது டார்ஸ். எக்ஸ்ஃபோலியேஷன்னா ரொம்ப சிம்பிள். மாம்பழம் வந்து ரொம்ப நாள் வெளியே வச்சிங்கன்னா சுண்ட ஆரம்பிக்கும்ல, அப்போ வந்து அது மேலே தோலா இந்த மாதிரி அந்த அந்த பிரிங்கிள்ஸ் மாதிரி வரலாம், அதுதான் எக்ஸ்ஃபோலியேஷன். இது வந்து கிரானைட் டெரைன்ஸில் வெரி காமன். எஸ், இது வந்து ஃபிசிக்கல் வெதரிங், ரெகுலர் ஹீட்டிங் அண்ட் கூலிங்னால வந்து இது வரும், ஃபிசிக்கல் வெதரிங். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் லேட்ரைட் சாயில்ஸ், இதுவும் கரெக்ட் தான். ஸோ லேட்ரைட் சாயில் வந்து ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால், அதனால வர்ற வெதரிங்கில் இட் லீட்ஸ் டு லீச்சிங், இது எல்லாமே சேர்ந்து இட் லீட்ஸ் டு laterite soil. Sudden downslope movement of rock debris after intense rainfall. So இது mass wasting or mass movement or mass wastingல வரும். இதுவுமே வந்து exogenic process தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ rock debris. ஓகே. ஸோ 1, 2, 3. ஓகேங்களா. Okay, 10. With reference to exogenic process and denudation process, which of the following statement is not correct? So denudation involves weathering, erosion, transportation, deposition. Yes. Mass movements are triggered only by earthquakes. No. Mass movements can be triggered by earthquakes, rainfall, etc. Okay. Frost action is a, so not correct da ketirukanga, appo option B. Frost action is a type of physical weathering. Yes, it leads to frost wedging. Okay, so இது வந்து cooling, sorry, melting and thawing. Thawing நம்ம சாரி தானாவே மெல்ட் தான். ஸோ ஃப்ரீசிங் அண்ட் தாயிங். ஸோ நம்ம வந்து மெல்ட்டிங்னு சொல்லணும்ல, இந்த இடத்துல தா அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் ஆஃப் வாட்டர் இன் rock gaps. Okay, chemical oxidation weathering involves oxidation, carbonation. Correct. Shield volcanoes are formed by highly viscous lava and have steep slopes. No. Shield volcanoes வந்து low viscosity. Okay, low viscosity and gradual slopes தான் இருக்கும்.
கிராஜுவல் ப்ராட் ஸ்லோப்ஸ். அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், தட்டையாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டீப் ஸ்லோப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வல்கனோலாம் இருக்குல்ல, அந்த கோன் மாதிரி, அதுதான் விஷியஸ் லாவா. இது எக்ஸாம்பிள் டெக்கான் ட்ராப்ஸ், அந்த ஷீல்டு வெல்கனோஸ்க்கு, அந்த ஃப்ளோக்கு. ஓகேங்களா. ஸோ காம்போசிட் வெல்கனோஸ் ஆர் பில்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிங். ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓ சாரி. Okay, so first statement is wrong. Okay, composite volcanoes are built by alternating layers of lava and ash. Yes. Caldera formation is usually associated with violent explosive eruptions followed by collapse of magma chamber roof. Correct. So caldera இப்போ volcano இருக்கும், அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னா இந்த இடம் வெடிச்சு செதறிடும். ஸோ இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கேல்டரஸ். இந்த டிப்ரெஷன் இருக்குல்ல, இந்த கேல்டரஸ். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷனில் ஒரு லேக் ஃபார்ம் ஆகும், அதை கேல்டரா லேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், 2 and 3 இஸ் கரெக்ட். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஓஷானிக். ஸோ இதெல்லாம் மிட் ஓஷானிக் ரிட்ஜ் வால்கானிசம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஓஷானிக் கிரஸ்ட் அட் divergent plate boundaries. ஓகேங்களா. ஸோ எஸ், மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் வால்கானிசம்ல நியூ கிரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேசிவ் பசால்டிக் லாவா ஷீட்ஸ் வந்து கவர் ஆகுமா அப்படின்னா நோ. இங்கே வந்து இட் ஜஸ்ட் ஃபில்ஸ் த கேப். மேசிவ் லாவா இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ளட் பசால்ட் ப்ராவின்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஃப்ளட் பசால்ட் ப்ராவின்சஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் டெக்கான் ட்ராப்ஸ் சொல்லலாம். இங்கே டெக்கான் ட்ராப்ஸ் வந்து நான் ஷீல்டு வால்கனோஸ்ன்னு சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல, சாரி இங்கே டெக்கான் ட்ராப் சொல்லியிருப்பேன். இது ப்ராப்பரான எக்ஸாம்பிள் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஃப்ளோ வந்து சொல்லியிருப்பேன். பட் வந்து இதை விட இந்த இடத்துக்கு ரொம்ப சூட்டபிளான எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ டெக்கான் ட்ராப்ஸ் வந்து ஃப்ளட் பசால்ட் ப்ராவின்சஸ். ஓகேங்களா. டெவலப்மெண்ட் ஆஃப் லீனியர் வால்கானிக் ரிட்ஜஸ் அலாங் ஓஷன் ஃப்ளோஸ், அதுவும் கரெக்ட் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் 1 and 3. ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஓஷானிக் கிரஸ்ட் அலாங் டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். ஓகே ஓகே, ஸோ consider the following statements regarding intrusive igneous landforms. எக்ஸ்ட்ரூசிவ்னா அவுட் சைடில் ஃபார்ம் ஆகிறது. ஓகேங்களா. இன்ட்ரூசிவ்னா இன்சைட். ஸோ இதில் வந்து பேத்தோலிட்ஸ், லாக்கோலிட்ஸ், சில்லு, டைக்கு அதெல்லாமே ஃபார்ம். பேத்தோலிட்ஸ் ஆர் லார்ஜ் டோம் ஷேப்ட் இன்ட்ரூசிவ் பாடிஸ் எக்ஸ்போஸ்ட் அட் த சர்ஃபேஸ். இது வந்து லாக்கோலிட்ஸ். ஸோ பேத்தோலிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேத்தோலிட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்ஸ். பேத்தோலிட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்ஸில் இருக்கும். சுற்றி இருக்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, ரிமூவ் ஆச்சு அப்படின்னா எரோஷனால எக்ஸ்போஸ் ஆகும். சில்ஸ் வந்து ஹரிசாண்டல். எஸ், சில்ஸ் வந்து ஹரிசாண்டல், கரெக்ட். டைக்ஸ் வந்து வெர்டிக்கல். டைக்ஸ் வந்து வெர்டிக்கல். லாக்கோலிட்ஸ் காஸ் ஓவர்லைங் ஸ்ட்ராட்டா டு ஆர்ச் அப்வர்ட் அண்ட் ஃபார்ம் டோன் ஷேப் ஃபீச்சர்ஸ், அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி லாக்கோலிட்ஸ் தான். ஓகே, ஸோ 2 and 3 இஸ் தி ஆன்சர். 1 வந்து தப்பு. பேத்தோலிட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். ஓகேங்களா. இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எரோடாய் டோம் ஷேப் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்தோன்னே டோம் ஷேப்பில் இருக்குமானா கிடையாது. Plate tectonics explains large scale motion of lithospheric plates or asthenosphere. Yes. So இது எதனால நடக்குது அப்படின்னா convectional current mechanism in asthenosphere. asthenosphereல convectional current mechanismனால அந்த plates வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா. Theory of plate tectonics integrates continental drift and sea floor spreading. ஆமா, ரெண்டுமே சேர்ந்து. ஸோ both 1 and 2 are correct. ஓகேங்களா. நெக்ஸ்ட், which of the following statements about lithospheric plates are correct? So lithospheric slabs are called plates. அது oceanic plate, continental plate இது பண்ணும். They include both continental and oceanic crust. Yes, they are correct.
Pacific plate is the largest tectonic plate on earth. அதுவும் கரெக்ட் தான். இட் இஸ் த லார்ஜஸ்ட் டெக்டானிக் பிளேட். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அந்த வியூலேருந்து பார்த்தா ஒரு 40% ஆஃப் எர்த் கிரஸ்ட் வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி தெரியும். ஓகேங்களா, அது 40% கவர் பண்ணுறதுல அந்த மாதிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ ஆல் லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் மூவ் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். இங்கே தான் தப்பு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 சென்டிமீட்டர் பெர் இயர்லேருந்து 15 சென்டிமீட்டர் பெர் இயர் வரைக்கும் ஸ்பீடு வேரி ஆகும். ஸோ ஹிமாலயா சைடில் வந்து 4 சென்டிமீட்டர் பெர் இயர் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 100 வருஷத்துக்கு 4 மீட்டர் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா. பவுண்டரிஸ் ஆஃப் லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் ஆர் ஜோன்ஸ் ஆஃப் மேஜர் ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. எஸ், earthquake, volcanism, orogeny, மவுண்டன் பில்டிங், இது எல்லாமே அங்கே நடக்கும். ஓகே. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ தே மூவ் அட் யூனிஃபார்ம் கிடையாது, varying rates. So 1, 2 and 4. Okay. So 16. At divergent boundaries, plates move away from each other. Correct. New oceanic crust is formed at divergent boundaries. அதுவும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ போத் 1 and 2. நமக்கு தெரிஞ்ச காமன் டைவர்ஜென்ட் பவுண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிட் ஓஷானிக் ரிட்ஜ். ஓகேங்களா. இது ocean divergence. ஓகேங்களா. Subduction leads to the formation of deep sea trenches and volcanic arcs. Correct. At convergent boundaries, one plate may subduct beneath another. இதுவும் கரெக்ட். ஸோ அப்படி ஒன்று கீழே சப்டக்ட் ஆகிறதுனால நமக்கு டீப் சி ட்ரென்ச்சும் வால்கானிக் ஆக்ஸும் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரென்ச்சஸ்க்கு வந்து ஃபேமஸான ட்ரென்ச் வந்து மரியானா ட்ரென்ச் ஆர் சேலஞ்சர் டீப்னு சொல்லுவோம்ல, மரியானா ட்ரென்ச். ஸோ அது போக நிறையா சுண்டா ட்ரென்ச்சு, ஜாவா ட்ரென்ச்சு அப்படின்னு நிறையா இருக்கு. ஓகேங்களா. கரீபியன் ட்ரென்ச். ஓகேங்களா. இது எல்லாமே பிளேட் கன்வர்ஜென்ட் பவுண்டரியில் இருக்கு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், ஓரோஜெனி ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் மவுண்டன் பில்டிங். எஸ், ஓரோனா மவுண்டன், ஜெனினா ஜெனிசிஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Orogeny occurs mainly due to compressional forces at convergent boundaries. Yes, இதுவும் கரெக்ட் தான். So which will lead to fold mountains. Formation of fold mountains. Okay. So 18, both 1 and 2. Okay. Fault. So basically வந்து பார்த்தீங்கன்னா compression leads to fold mountains. Tension வந்து it leads to fracture, which leads to a fault. ஓகேங்களா. ஸோ ஃபால்ட் இஸ் அ ஃப்ராக்சர் அலாங் த எர்த்ஸ் crust. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபால்ட் பிளேன், இப்போ இதுதான் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா இதுதான் ஃபால்ட்டு. இந்த பிளேன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபால்ட் பிளேன். இதில் ஃப்ராக்சர் ஆயிருக்கும். ஸோ சர்ஃபேஸ் அலாங் விச் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இதில் தான் வந்து இந்த ஃப்ராக்சர் பிளேனில் தான் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். ஓகே. ஸோ ஃப்ராக்சர் ஆன பிளேன் தான் ஃப்ராக்சர் பிளேன், அதில் தான் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். ஸோ போத் 1 and 2. ஓகே. நார்மல் ஃபால்ட்ஸ் ஆர் ஃபார்ம் டியூ டு டென்ஷனல் ஃபோர்ஸஸ். ஸோ இது கரெக்ட். நார்மல் ஃபால்ட் ஹேங்கிங் வால் மூவ்ஸ் அப்வர்ட் ரிலேட்டிவ் டு ஃபுட் வால். இது தப்பு. ஹேங்கிங் வால் மூவ்ஸ் டவுன்வர்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் நார்மல் ஃபால்ட். சாரி, இதுதான் நார்மல் ஃபால்ட் அப்படின்னா ஹேங்கிங் வால் மூவ்ஸ் டவுன்வர்ட் relative to normal fault. So statement 1 is correct. Reverse fault la da hanging wall moves upward. Reverse fault la hanging wall moves upward. So which of the following statement or fold mountains are correct? So they are formed due to compressional forces. Yes, compressional forces along convergent boundaries. They are okay. அடுத்த இதுலயே இருக்கு. எஸ், ஹிமாலயாஸ் ஆர் யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ். அதுவும் கரெக்ட். ஓகேங்களா. தே ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் ஓஷானிக் கிரஸ்ட். அது தப்பு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஹிமாலயாஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யுரேஷியன் பிளேட், விச் இஸ் அ கான்டினென்டல் பிளேட், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட், விச் இஸ் அன் ஓஷானிக் பிளேட். ஓகே. ஸோ அப்போ இது. ஸோ இந்த ஃபோல்டு மவுண்டன்ஸோட ட்ரெயிட் என்ன அப்படின்னா வந்து
they are long parallel mountain chains. It's long and narrow. ஸோ அதோட லென்த்தை விட வித்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். parallel and they are mountain chains. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். 1, 2 and 3. ஸோ வேற என்னென்ன மவுண்டன்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் ராக்கீஸ், ஆல்ப்ஸ் அண்ட் ஆண்டீஸ். ஆண்டீஸ் வந்து சவுத் அமெரிக்கா, ராக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, ஆல்ப்ஸ் வந்து யூரோப். Sea floor spreading occurs at mid-oceanic ridges. Yes. So sea floor spreading occurs at mid-oceanic ridges. Famous வந்து mid-Atlantic ridge. Age of oceanic crust increases away from ridge. Yes. So இப்போ வந்து இங்க இருந்து sea floor spreading இதாகும்போது ஸோ இது வந்து நியூலி ஃபார்ம்டு, இதுவும் நியூலி ஃபார்ம், இது வந்து ப்ரீவியஸ்லி ஃபார்ம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் கான்டினென்டல் பிளேட் வந்து 200 மில்லியன் இயர்ஸாக இருக்கும். இதே ஓஷானிக் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்காது. ஏன்னா இது வந்து அவ்வளோ யங்காக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல திரும்ப சப்டக்ட் ஆகும். பட் கான்டினென்டல் பிளேட் அந்த மாதிரி ஆகாது. ஸோ ஓகே, ஏன்னா ஓஷானிக் பிளேட் இஸ் ஹெவியர், இட்ஸ் சப்டக்ட்ஸ். ஸோ இதுதான் ஓகே. ஸோ பக்கத்தில் அந்த மிட் ஓஷானிக் ரிட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது யங்காக இருக்கும், போக போக ஓல்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ போத் 1 and okay. Convectional currents in the mantle drive the movement of tectonic plates. Correct. Okay. So the currents are caused with temperature and density difference in the mantle. அதுவும் correct. So mantle இருக்கிற temperature and density difference the convectional current ஓட driving mechanism. அந்த convectional current வந்து further plates move பண்ணும். Which of the following are island chains? So Japan, Philippines. So consider the island chain. இது எல்லாமே Pacific Ring of Fire ஓட associate ஆயிருக்கிறது 3 மட்டும்தான். ஹவாய் வந்து நடுவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஷியா வந்து இப்படி இருக்கும், இங்கே ஆஸ்திரேலியா இருக்கும், இங்கே வந்து ஸோ இப்படி வருது அப்படின்னா இங்கே வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இங்கே ஜப்பான் இருக்கும், இங்கே பிலிப்பைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹவாய் வந்து இங்கே இருக்கும். ஹவாய் வந்து இட் இஸ் அ ஹாட் ஸ்பாட். இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஹவாய் இஸ் அ hot spot. It's not a part of Pacific Ring of Fire. ஓகேங்களா? ஸோ ஹவாய் மட்டும் வராது. only 3. Block mountains are formed due to faulting. Yes. Vosges and Black Forest are examples of block mountains. அதுவும் கரெக்ட் தான். யூரோப்பில் ஜெர்மனியில் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட்னு நினச்சிக்காதீங்க. இட் இஸ் அ பிளாக் மவுண்டன். ஓகேங்களா? ஸோ நம்ம 25 கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஐ ஹோப் a lot of you have made it correct. ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். பட் இதில் முக்கியமான விஷயம் யூ ஹாவ் டு கீப் ரிவைசிங். ஓகேங்களா? ஸோ நல்லா பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் கீப் ரிவைசிங் அண்ட் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் கமெண்ட் பிலோ அண்ட் வில் கெட் டு யூ. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.